சொல்லுங்க. சக்தி சூப்பர்டா. எப்படா அரவியை இவ்ளோ சீக்கிரம் மடக்குன? அதான் சக்தி, இவளை விட அழகான பொண்ணுங்களையே அப்படிங்கிறதுக்குள்ள மடக்கி இருக்கேன். இவெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். நீ உண்மையிலேயே பெரிய ஆள்டா. நான் கூட அரவி ரொம்ப ட்ரெடிஷ்னலா வளர்ந்த பொண்ணு, அம்மாக்கு பயந்த பொண்ணு. இந்த லவ் பிளான் எல்லாம் செட் ஆகுமான்னு யோசிச்சேன். ஆனா நீ கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்ட. அருவி இப்போ முழுசா நம்புறா. நம்ம பிளான் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. இததான் நான் எதிர்பார்த்தேன். இது மட்டும் அந்த அண்ணாமலைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. குடும்ப மானமே மொத்தமா கப்பல் ஏறிடும்ல. அதுக்காக தான்டா நானும் இவ்வளவு நல்லா வெயிட்டிங். அந்த அண்ணாமலை அவமானத்துல எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கணும். பாரம்பரியம் பண்பாடுன்னு புலம்புற அந்த குடும்பம் வெளியில தலை காட்ட முடியாம அசிங்கப்படணும். அத வச்சு அந்த குடும்பத்தை ரெண்டா உடைக்கணும். அதை என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுல என்னை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல. ஆமா, அந்த குடும்பத்தால நீயும் நானும் பாதிக்கப்பட்ட விதம் வேணா வேற வேற இருக்கலாம். ஆனா நம்ம நோக்கம் ஒண்ணுதான், அந்த அண்ணாமலைய பழி வாங்கணும். டோன்ட் வரி, நாம நினைச்சது சீக்கிரமா நடக்கும். இல்ல சக்தி, அந்த அண்ணாமலைய பத்தி உனக்கு தெரியாது. நீயும் அருவியும் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா எப்படியாவது அருவி மனச மாத்திடுவாங்க. அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அருவி மாறக்கூடாது. ஏன் அருவியே நினைச்சாலும் உன்னை விலக முடியாத அளவுக்கு அவ கூட நீ க்ளோஸ் ஆகணும். அப்பதான் நாம நினைச்சத நம்ம சாதிக்க முடியும். அவ்வளவுதானே, விடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நமக்கு டைம் இல்ல, அடுத்த அடிய சீக்கிரமா எடுத்து வை. டோன்ட் வரி, நான் அடுத்த ஸ்டெப்ப நாளைக்கோ நாளானைக்கோனா இல்ல, இன்னைக்கே இப்பவே முடிக்கிறேன். வெயிட் அண்ட் see. பை. அண்ணாமலையத்தை இது வரைக்கும் நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இனிமே